முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ராகு பகவானுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நடைமுறைக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை அன்னைக்கே செய்யணுங்க ஒரு எண்ணம் வராத ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கே இருக்க மாட்டாங்க, ஒரு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு கண்டிப்பா வாழ்வியல் பரிகாரம் சொல்லி இவங்களுக்கு தியானம் பண்றது மட்டும்தான். எவ்வளவு தூரம் தியானம் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. இது சுக்கிரன் பகவானுடைய ராகு சேர்க்கை இருக்காரு அப்படின்னா ஆடம்பரமா வாழணும்னு ஆசை இருக்கும், ஆடம்பர பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கும், காதல்ல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும், திருமணத்துல சின்ன சின்ன சண்டை செலவு அதிகமான செலவுன்னு சொல்லி கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் தனியா இருந்தாலேவும் நம்மளுக்கு நிறைய ஒரு பெரிய பாதிப்பு தருவாரு. ராகுனாலே நிறைய பயந்துகிட்டு இருப்போம், சரிங்களா? என்ன ஒரு ஒரு திசையா இருக்கட்டும் இல்ல புத்தியா இருக்கட்டும், ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் கொடுப்பாரு, ஒரு பிடிவாதத்தை கொடுப்பாரு. நான் சொன்னதான் சரிங்கிற ஒரு பெரிய ஒரு அவர் சொல்றதான் கரெக்டுங்கிற மாதிரியான நிறைய விஷயம் கொடுத்து அந்த ராகுல வந்து அடிப்பட்டவங்க வாழ்க்கையில அடுத்து என்ன தசை வந்தாலும் பழச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட ராகு பகவான் ஒவ்வொரு கிரகத்தோட சேர்க்கப்பட்டிருக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்திருக்காரு, என்ன மாதிரியான வழிபாடு, என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கறத பத்தி பாத்துடலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுடைய ராகு பகவானுடைய சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். ஏதாவது ஒரு அரசாங்கத்துல ஒரு வேலை முயற்சி பண்றாங்க அப்படிங்கும் போது அது ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அதன் மூலமா ஒரு பிரச்சனைக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தந்தையால் ஒரு சண்டை, தந்தையோட பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, இல்ல புகழ் கிடைச்சிருக்கு அந்த புகழால ஒரு சர்ச்சை கிடைக்க போகுது. இந்த ராகு பகவான் அவமானத்தையும் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு புகழையும் கொடுத்து அவமானத்தையும் கொடுப்பாரு. ஒரு அதிகார ஆசை, அதன் மூலமா நிறைய பேரை ஒரு மட்டம் தட்டி அந்த மாதிரியான நிறைய விஷயங்களையும் கொடுப்பாரு. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்? முதல்ல வந்து வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா, கோதுமை ரவை அதுல வந்து ஏதாவது ஒரு தீமண்டம் செஞ்சு அதை வந்து சாப்பிடணும், தானமும் கொடுக்கணும். அது பண்ணா அதன் பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். இன்னொன்னு வந்து சரபேஸ்வரர் வழிபாடு, சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. எப்ப? ஞாயிறு தோறும் ராகு வேலையில பண்ணணும். இந்த வழிபாடு பண்ணா நிச்சயமா உங்களுக்கு இந்த மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் சந்திரன் பகவான் சேர்ந்துட்டாரு அப்படின்னா சந்திரன் பகவானாலே ஒரு மனக்குழப்பத்தையும் கொடுப்பாரு, ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாரு, ஏதாவது ஒரு தூக்கம் இல்லாத ஏதாவது ஒரு போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன், நிம்மதியா தூக்கமே இருக்க மாட்டேங்கிற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு மனக்குழப்பம், ஒண்ணுமே நடந்திருக்காது ஆனா இல்ல அப்படின்னு இல்ல இது நடந்துருச்சா என்ன பண்ண, இப்படி நடந்துருச்சா என்ன பண்ணான்னு ஒரு பதட்டத்தை கொடுப்பாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல அதிக கற்பனை வளத்தையும் கொடுக்குறாரு, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கற்பனை உலகத்திலேயே அவங்க வாழ்வாங்க. நடைமுறைக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலையை அன்னைக்கே செய்யணுங்க ஒரு எண்ணம் வராத ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கே இருக்க மாட்டாங்க, ஒரு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உளுந்தவடை தானம் பண்றது, ஜிலேபி சாப்பிடுறது, இல்ல அதை இனிப்பு யாருக்காவது தானம் பண்றதுன்னு பண்ணா ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். என்ன வழிபாடு இவங்களுக்கு சிறப்பா இருக்கும்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவில் சந்திர ஓரையில போய் சமயபுரம் மாரியம்மன் கோயில போய் வழிபாடு பண்ணா இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், நம்ம ராகு பகவானுடைய சேர்ந்து குரு பகவான் இருக்கிறாருங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான ஒரு மாட்டுனா குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது குரு வந்து ஏற்கனவே இயற்கை சுபர் தான், ஆனா அவருடைய ஒரு இயற்கை தன்மையவும் கொஞ்சம் குறையக்கூடிய ஆள்னா யாருன்னா ராகு பகவான் தான். அது தவறான ஒரு ஆலோசகர்கள் வந்துட்டாங்க, இவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, யாராவது ஒருத்தர் தவறான ஒரு ஆலோசனை பண்ணிட்டாங்கன்னா அதன் மூலமா பாதிப்பு, ஆன்மீக லைன்ல ஒரு ஏதாவது ஒரு குழப்பம், ஆன்மீக சாமி கும்பிடுறதுல கொண்டு ஒரு குழப்பத்தை கொண்டு வந்துருவாங்க. கோவிலுக்கு சுத்தி பார்க்க போறது, இல்ல கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாங்க. இதே ஒரு நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய அறிவு சார்ந்த ஒரு பெரிய ஆற்றலும் நல்லா இருக்கும், சரிங்களா? ஆனா இது என்ன வழிபாடு பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பகவானுடைய நவகிரகங்களில் ஒன்றான குரு பகவான் வழிபாடு பண்றது ரொம்பவே சிறப்பு. வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா கஷ்டப்படுறவங்க, படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில அவங்களுக்கு தேவையான பொருட்கள், நோட்டு, பேனா வாங்கி கொடுங்க, ரொம்பவே சிறப்பானதா இருக்கும். செவ்வாய் பகவான், செவ்வாய் பகவான் ராகு பகவானோட சேர்ந்துட்டாருன்னா என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாருன்னா, செவ்வாய் யாரு, சும்மாவே பயப்பட மாட்டாரு, விவேகமான ஒரு ஆளு, கோபக்கார ஒருத்தர். இதே இது ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா பிடிவாதத்தை கொடுப்பாரு, நான் சொன்னதான் சரின்னு சொல்றவரு. ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அதிகமான கோபம், அதிகமான கோபத்தினால வரக்கூடிய ஒரு சண்டை சச்சரவு, பைக்ல போறாங்க இல்ல என்ன நடந்து போறாலும் சரி, ஏதாவது ஒரு விபத்து, காயம், இந்த மாதிரியான நிறைய ஒரு உடல் சார்ந்த விஷயத்தை, உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய, மன உபாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை அப்படின்னா நம்ம செவ்வாய் ராகுவ சொல்லலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க கண்டிப்பா தியானம் பண்ணணும், கண்டிப்பா வாழ்வியல்
பரிகாரம் சொல்லி இவங்களுக்கு தியானம் பண்றது மட்டும்தான். எவ்வளவு தூரம் தியானம் பண்றாங்களோ அவ்வளவு தூரம் நல்லது. எவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறாங்களோ, பெற்றோர்களுக்கும் வயது அதிகமானவங்க அவர்களுடைய பேச்சை கேட்டு எவ்வளவு தூரம் பொறுமையா நடக்கிறாங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இவங்க என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் வழிபாடு பண்ணணும். பாலபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து முருகன் கோவில வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய் ஓரையில பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த கோபம், அந்த ஒரு நான் தான் சொல்ற ஒரு விஷயம் சரி, ஒரு முந்திரியோட தனமா யோசிக்கிறது, அதற்கு நம்ம என்னன்னு யோசிச்சு செயல்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருது. அது நல்லதா கெட்டதா எதையுமே யோசிக்காம இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் எல்லாமே மாறிடும். ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு தெளிவான யோசனை, அதன் மூலமா ஒரு நல்ல விஷயம் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் இவங்களுக்கு வரும். இவங்களுக்கும் இவங்களை சுத்திக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் நடக்கும். நிச்சயமா பண்ணுங்க, மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். புதன் ராகுக்கு வந்து பாத்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா சும்மாவே புத்திசாலியான ஒரு ஆள். இந்த டைம்ல ராகு பகவான் சேர்க்கும் போது ராகு பகவான் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பர்சன், சரிங்களா? இந்த டைம்ல பேச்சாற்றல் அதிகரிக்கும். இவங்க தொழில் வேலையில பேசுறது மூலமாவே இவங்க நிறைய ஆர்டர் வாங்குவாங்க. அதன் மூலமாவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை போகுது. இதே இது இவங்க தொழில் வேலையில போய் ஏமாற்றுறது பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க. நேர்மையா இருந்தாங்கன்னா எந்தவித பாதிப்புமே கிடையாது. என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, சிறுபருப்பு கூட்டு வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இவங்களுடைய படிக்கிற குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னா, லட்சுமி நாராயணன் வழிபாடு பண்ணலாம். கண்டிப்பா அதை பண்ணுங்க. உங்களுடைய மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதை விட நம்ம பெஸ்டா போகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கும். இது சுக்கிரன் பகவானுடைய ராகு சேர்க்கை இருக்காரு அப்படின்னா, ஆடம்பரமா வாழணும்னு ஆசை இருக்கும். ஆடம்பர பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்கும். காதல்ல பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். திருமணத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவு, செலவு, அதிகமான செலவுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல இந்த சுக்கிரன் பகவானுடைய ராகு பகவான் சேர்க்கை இருக்கும்போது நடக்குது. இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும் சரி, அது பாதிப்பை கொடுத்தாலும் சரி, நம்ம சில வழிபாடு பண்றது மூலமா அது சரி பண்ணலாம். நவகிரகங்கள் ஒன்றானா சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணுங்க. ராகு வேளையில ராகு பகவானுக்கு விளக்கு போடுங்க. இது கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பாதிப்புகள் இருந்தாலுமே அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு போயிடும். ஒரு சின்ன சின்ன மாற்றத்தின் மூலமா தான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலுமே தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பழமொழி கண்டிப்பா ராகு பகவான் திசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, கண்டிப்பா வரும். இதே இது சனி பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை கொடுப்பார்? பொதுவாவே வந்து சனி பகவானாலே என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பயப்படுவாங்க பிரச்சனையை கொடுப்பாருன்னு சொல்லி. ஆனா முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், சனி பகவான் தான் நம்முடைய கர்ம வினையை குறைக்கிறாரு. நீ இவ்வளவு பாவம் பண்ணிருக்க, நீ பாவம் பண்ணதெல்லாம் போதும், நீ இனிமே நல்லது பண்ணு, உனக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கிற ஒரு ராகு பகவானோட சேர்க்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, கர்ம தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பை கொடுக்கிறாரு. ஆனா என்ன, அந்த வாழ்க்கையில அந்த வெற்றி வந்து கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். என்ன முயற்சினாலும் சரி, என்ன தொழில் என்ன வேலைனாலும் சரி, கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும். அப்படி தாமதத்தை கொடுக்கறதுனால எனக்கு வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னா அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரும் புகழ் வருமானம் எல்லாம் கரெக்டா அந்த நேரத்துக்கு கிடைக்கும். சரி, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சனி பகவான் வழிபாடு பண்ணுங்க, அனுமன் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கே அதன் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி மற்றொரு பதிவுல மற்றொரு தலைப்புல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.